சிறகடிக்க ஆசை சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல நம்ம ரோகிணியும் அவங்க ஃப்ரெண்டு மகேஷும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலில் போய் விசாரிக்கிறாங்க. அதுக்கு அடுத்ததான் ஸ்கூலில் இருக்கிறவங்க, நாங்கள் ஏற்கனவே கிறிஷை வந்து தேடிக்கிட்டு தான் இருக்கோம், நீங்கள் அவங்க அம்மாவுக்கு சொல்லிடுங்க, அவங்களையும் கொஞ்சம் இங்கே வர சொல்லி கொஞ்சம் தேட சொல்லுங்க. அவன் இங்கே வந்ததுலேருந்து தனியாகவே ஃபீல் பண்ணுறான், யாரும் வந்து பார்க்கலன்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணுறான், அவனை எங்களால் சமாளிக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக ரோகிணி இருந்துட்டு மீனாவுக்கு கால் பண்ணி கேட்கலாமான்னு சொல்லிட்டு, சரி மீனாவுக்கு கிட்ட போய் என்னன்னு கேட்குறது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து கட் பண்ணிடுறாங்க. அதுக்கு அடுத்துதான் மீனாவும் முத்தும் இருந்துட்டு அவங்க அம்மாவை பார்க்கறதுக்காக நேராக கோயிலுக்கு போகிறாங்க. அவங்க அம்மா கொஞ்சம் பூ தந்தாங்கன்னு சொல்லிட்டு சரி டிக்கியில் வைக்கலாம்னு சொல்லிட்டு வைக்க போகிறாங்க. அதில் கிறிஷ் இருக்கார். கிறிஷை பார்த்த உடனே முத்து மீனாலாம் ஷாக் ஆகுறாங்க. டே கிறிஷு கண்ணை முழிச்சு பாடுறா, நான் முத்து மாமா வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஏங்க இவன் எப்போ காருக்குள்ளே வந்தானே தெரியல, மயக்கத்தில் வேற இருக்கான், பேசாமல் இவனை ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக தண்ணி தெளித்து சத்தியை வந்து எழுப்புறாங்க. அதுக்கு அடுத்ததாக கிறிஷ் வந்து கண்ணை முழிக்கிறாங்க. தயவு செஞ்சு என்னை போலீஸில் மட்டும் பிடிச்சி கொடுத்துறாதீங்க அப்படின்ற மாதிரி வளராங்க. உடனே முத்தெல்லாம் இருந்துட்டு டே கிறிஷ் என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்கவும் கிறிஷ் வந்து நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே முத்து மீனாவும் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. இதுக்கு மேலே கிறிஷை தனியாக விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ரோகிணி கிறிஷை பார்த்தோன்னா பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அதோட பிரம முடிச்சிருக்கு.